கரேஜ்ன்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துறது ரொம்ப தப்புங்க. விஷ்ணு படத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும். கடைசியில் படமே முடிஞ்சிருச்சு. கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் காட்சி 3 நாள் எடுக்கிறாங்க. அதில் 2வது நாள் 3வது நாள் முடிஞ்சால் படமே முடிஞ்சிடும். 2வது நாள் என்ன ஆச்சுன்னா லைட்டாக இங்கே ஸ்லிப்பாகி விழுந்துட்டார் சண்டை காட்சியில். இந்த சுண்டு வரல ஏர்லைன் கிளாக்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு ஃப்ராக்சரே கிடையாது. ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இந்த விரலையும் கட்டி போட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க டாக்டர். அப்படி ரெஸ்ட் எடுக்க சொன்னது தான் 8 வாரத்துக்கு ஷூட்டிங்கே வரல. 8 வாரத்துக்கு வரல. என்னன்னு போய் கேட்டோம் சந்திரசேகர்கிட்ட. என்னங்க 8 வாரம் ஆச்சு, இந்த ஒரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சா ஷூட் பூசணிக்காய் உடைச்சிடலாம், 8 வாரமா வரலைங்க. ரொம்ப கரேஜியஸான பையன். அவர் அப்படி சொல்லுங்க. எப்படி சொன்னா, ரொம்ப பயப்படுறான், மறுபடியும் எங்கேயாவது ஃபைட்டில் நடித்து கைகி உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது டேடி, நான் இனிமேல் ஃபைட்டே நடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் போய் நேராக உட்காந்து, தம்பி அப்படி இல்லை, நீங்கள் நடிக்கவே வேணாம், நீங்கள் அடிக்கிற மாதிரி நடிங்க. ஆல்ரெடி நடிக்கிறாரு, நீங்கள் அடிக்கிற மாதிரி நடிங்க, நீங்கள் நடிக்கிற மாதிரி நடிங்க, நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு நீங்கள் தான் சார் அவர் நடிப்பை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த மனிதரை நான் கண்டுபிடிச்சேன் சார். நடிப்பை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி, நீ நடிக்கிற மாதிரி நடிங்க, அடிக்கிற மாதிரி நடிக்க, இப்போ கடைசி வரையும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா, நீங்க சொன்னது ஆழமா அவர் மனசுல பதிஞ்சிருக்கு. ஆமா, இப்ப ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் இனிமே நடிக்கல வரும்னு தெரியல. நக்கியிருக்காரு அந்த கோடாரிய. அதாவது இந்த சாட்டை ஒன்று கையில் எடுத்துட்டு வர்றாருல, நக்கலா நடிச்சதை பார்த்துருப்போம். சாட்டை கையில் எடுத்துட்டு வர்றாரு சார். நக்கலா நடிச்சதை பார்த்துருப்போம். நக்கி நடிச்சது நம்ம பார்க்குறோம் இப்போதான். ஆஃப்டர் டிராகுலா. ஆமாம், ஆஃப்டர் டிராகுலா, கரெக்ட். அதாவது வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா ஆளை கொண்டு அப்படியே ரத்தத்தை நக்கும். அது மாதிரி ஒரு நக்கிறாரு. வெறி பிடிச்சிருக்காரு. அநியாயங்களை செய்யறவங்களை தட்டி கேட்டு அவங்களை நசுக்கி அந்த ரத்தத்தை நக்கி. சார் படத்தில் பண்ண வேண்டியதான் சார். அவர் படத்தில் பண்ண வேண்டியதான். படத்தில் பண்ணா படம் பார்ப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க சார். அப்போ அந்த கோடாரியில பீட்ரூட் ஜூஸ் வச்சிருப்பாங்க. பீட்ரூட் ஜூஸ் தான். பீட்ரூட் ஜூஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா மத்தியானம் மீல்ஸுக்கு பீட்ரூட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தயிர், அதில் வந்து சக்கரை எல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சார். அது ஒரு டிஷ் வைக்கிறாங்க. அது அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு சாப்பாடே போகுது. ஹோட்டல் பேர் நம்ம சொல்ல வேணும், அப்புறமா சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாப்பாட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சு. சேலம் போனார்ல, அது பக்கத்து ஊர் தான். சேலம் பக்கத்தில். சரி, ஓகே, அப்புறமா கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஃபைன். அப்புறம் வேற என்ன விஷயங்கள்? எனக்கு தெரிஞ்சு அவரு சாட்டை கையில் வச்சிருக்காருல்ல, சுத்தினார் சார். சார் ஒரு கையில வேல், அது வந்து முருகருக்கு, நான் வந்து தமிழ், நான் தமிழன், ஓகேவா. இன்னொரு கையில வந்து சாட்டை, தெரியும்ல. அது எப்படின்னா சாட்டை, அது எப்படின்னா இந்த ஒரு லக்கி மேன் ஒரு படம் வந்துச்சு. எல்லாம் படம் உதாரணமாக சொல்ல வேண்டியிருக்கு. கார்த்திக் படம், கவுண்டமணி. அது யமனா வருவார்னு நினைக்கிறேன். கவுண்டமணி அவர் வந்து சாட்டை எப்படி கையில் எடுத்துட்டு வருவார். அவர் கூட சிலுக்க பார்த்தோன்னு வச்சிருவாரு. சிலுக்க பார்த்தோன்னு வச்சிருவாரா? இவர் சுழுக்க பார்த்தா வச்சிருவாரு சார். சாட்டை வந்து யமன் கையில் இருக்கிற சாட்டையே சொல்றாங்க எல்லாரும். ஏன்னா அவர் வந்து எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு முடிஞ்சிருக்குல்ல. அந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல விக்கிரவாண்டியில் ஒரு 2 தலை, மதுரையில் ஒரு 1 தலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 2 என்ன 1 2 போடு 41. எங்கே கரூரில் எவ்வளோ வருது கூட்டுத்தொகை? 41 ஒரு 2 43 ஒரு 1 44. சுராஜ் 1 45. கண்ணுக்கு தெரிஞ்சே ஒரு 45. இவர் கட்சி தொடங்கி 50 பேருக்கு வந்து யமனா இருந்திருக்காரு. இவர் கையில் எடுத்திருக்கிற சாட்டை, யமன் கையில் இருக்கிற சாட்டை. இவர் கேரவான் எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? அப்படி வருது இல்லை, பல பேர் வந்து திக்குன்னு யமன் வாகனம் வருது. அந்த முத்து படத்தில் ராதாரி வரும்போது முன்னாடி ஒரு 2 கொம்பு வச்சு வரும். அதே தான், யமன் வாகனம் வருதுன்னு பயப்படுறாங்க. யமன் வாகனமாகவே தான் பார்க்குறேன். நிஜமாக தான். இல்லை சார், அவரும் நினச்சிருக்க மாட்டாரு. ஆனால் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, அப்படிலாம் இந்த தடவை கூட பாருங்கள் சார், 2 பேர் ஒரு அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கு. குழந்தைய தூக்கிட்டு இது வந்து எப்படின்னா நிர்வாகிகள் கூட்டம் தானே. அதுக்குள்ளே எப்படி குழந்தை வந்துச்சு? குழந்தை நிர்வாகியா? இல்லை சார், 2 வயசு குழந்தை. 2 வயசு குழந்தை எப்படி நிர்வாகியா? விஜய் பார்க்கணும்னு சொல்லி. விஜய் பார்க்கணும்னு அதான் சொல்கிறேன். விஜயை பார்க்கணும் அதான் சொன்னேன்ல. அது மேட்டர் மறந்துட்டேன். அந்த கூட்டு பெரியல் ஸ்வீட்டு எல்லாம் வச்சு, இதெல்லாம் வச்சு அவர் ஒரு பிரியாணி, அப்புறம் இந்த பக்கம் ஒரு தலைக்கறி, அந்த பக்கம் ஒரு மூளை பெப்பர் ஃப்ரையு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடல் கறி. அது அந்த டிஷ்ஷை வந்து அலங்காரப்படுத்தினா அது வந்து பார்த்தா சாப்பிடணும்னு எச்சி ஊறும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ இழுத்துக்கிறாரு.
தனக்கு சாதகமாக ஓட்டு வாங்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டார். எம்ஜிஆருங்கிறார். ஏன் சார் அப்படிலாம் இல்லை சார், அவர் சொல்கிறேன். எம்ஜிஆர் போல அவங்களும் வந்து பாண்டிச்சேரியில் சார் அது ஒரு லாஜிக் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில் தான் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி நம்மளும் பாண்டிச்சேரியில் பேசும்போது சொன்னார் இங்கே தான் ஜெயிச்சாரு. இப்போ பாண்டிச்சேரிக்கு போனான்னு அவர் ஜெயிப்பார். ஏன்னா அங்கே எல்லாமே தொகுதியில் வந்து 2000 ஓட்டு 3000 ஓட்டு, அது புஷிலாம் ஆதவ் புஷிலாங்கிட்டு பாண்டிச்சேரி முதல்வர் ஆகலாம். இப்போ என்ன பாண்டிச்சேரிக்கு போக சொல்கிறீங்களா? அவர் தமிழ்நாடுல முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. தமிழ்நாடு அவர் வீடு சார். தமிழ்நாடு வீடு. பாண்டிச்சேரியில் தான் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காரு. கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பாண்டிச்சேரியா? அப்போனா பாண்டிச்சேரிக்கு போகலாம். அப்போ போகலாம். ஏன்னா இப்போது அடுத்த முறை வந்து யாரும் வந்து ஏன் கார் பாண்டிச்சேரியில் வாங்கினு கேட்க முடியாது. பாண்டிச்சேரி என் வீடு. அந்த வீட்டில் நான் தான் இருக்கேன், நான் தான் வந்து அங்கே நிறையா ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு புசி ஆனந்தில் பல ஆனந்தங்கள் கிடைப்பாங்க. தாய்நாடு தமிழ்நாடு தாய்நாடு, பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்லி நாடு. ஆமாம், அதனால் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இருக்கு. பாண்டிச்சேரி உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த 26 எலெக்ஷனில் பாண்டிச்சேரியில் நின்னார்னா அங்கே ஜெயிக்கலாம் சார். சத்தியமாக ஜெயிச்சிடலாம். அப்படியா? ஏன்னா வந்து சின்ன ஊர் சார். நான் சொன்னேன் இல்லை, தொகுதிக்கு 150-200 பேர் தான் இருக்காங்க. ஒரு 50 பேர் ஓட்டு 55 பேர் போட்டால் கூட அடிச்சிடலாம், கவர்மெண்ட் அமைச்சிடலாம். ஆனால் அங்கே இப்போ ஆல்ரெடி ஆளும் கட்சி ஒன்று இருப்பாங்கல்ல, சரி அவங்க ஊரில் எல்லாம் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி பாண்டிச்சேரியோட கரண்ட் நிலவரம் எப்படி இருக்கு? பாண்டிச்சேரி கரண்ட் நிலவரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க போனாங்கன்னா பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிடலாம். தமிழ்நாடுங்கிறது கனவாக தான் இருக்கும். அதனால் அது மாற்றமே இருக்காதுங்கிறீங்க. ஒரு மாறுதலாக இருக்காதா? மாறுதலுக்கு வேணால் போகலாம். பாண்டிச்சேரியில் இவர் ஜெயிச்சார்னா நம்ம உரிமையாக போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருக்காருன்னு. ஓகே. பட் அதுக்கப்புறம் இவருடைய அந்த சமீபத்தில் வந்து இந்தியா டுடேல இவருடைய ப்ரெஸ் அந்த சந்திச்சது எங்கே வந்தது? அதனால வந்ததா சார் பேட்டியா? அது ஏதோ இந்தியா டுடேக்காரங்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சார். இந்தியா டுடேயோட ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் விஜய் ஒன்ஸ் ஆஃப்டர் என்ட்ரிங் இன்டு பாலிடிக்ஸ். இங்க வந்து இந்தியா டுடே விஜய் இருக்காருல்ல சார், இவர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. அதுதான் எக்ஸ்க்ளூசிவான இந்தியா டுடே யூடியூப் சேனல்னு. நான் கூட தான் ரஜினிகாந்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லுவார். சொல்ல முடியுமா? நாமளும் அது மாதிரி போடலாமா? தாரம் போடலாம் சார். நான் 4 ஃபோட்டோ எடுத்துருக்கேன். 4 ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா? 4ஐயும் போட்டு வேறு சேனலில் ரஜினி பேட்டி கொடுத்தாது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியா டுடே ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் பண்ணியிருக்காங்கல்ல, அது ஏன் போடுவாங்க சார். ஏன் போடல? எலெக்ஷன் டைமில் போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது சார். அந்த ஃபயர் இருக்கும், அதுக்கு சென்சார் வாங்கணுன்ட்டாங்க சார். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இந்தியா டுடே பேட்டிக்கே சென்சார் வாங்கணும் சார். ஜனநாயகம் தான் ரிலீஸ் ஆகலாம், அதுவாவது ரிலீஸ் ஆகலாம்ல. அந்த இன்டர்வியூவாவது ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்ல சார்? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும் சார். அப்படி இல்லை, அதில் வந்தால் அதில் பல கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. மக்களுக்காக நல்ல கருத்துக்கள் எங்கே தான் சொன்னார் அதை சொல்லுங்க முதல்ல. சரி நான் விடுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இது வரைக்கும் 2 வருஷத்தில் கருத்துக்கள் எங்கே விஜய் சொன்னார் சொல்லுங்க. கத்தி படத்தில் சொன்னார். படத்தில் விட்டுருங்க. வேற ஒருத்தர் டைலாக் எழுதுவார், வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவார், அதை விட்டுருங்க. அரசியலுக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து கருத்தை என்ன சொன்னார்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே தான் என்னோட எதிரி. அப்புறம் ஏன் பாஜக பற்றி பேசல? அவர் பாஜக மதிக்கவே இல்லை. ஏன் அவர் மதிக்கலையே? அவங்க மதிக்கலையா சார்? அவங்க மதிக்காத விடுங்க, இவரே பாஜக மதிக்க அவர் பொருட்டாவே நினைக்கல. அதனால தான் அவங்க வச்சு ஏடிஎம்கே பற்றி பேசல. அவங்களையும் மதிக்கல. எம்ஜிஆர் மட்டும் தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே. ஆமா, எம்ஜிஆர் அதை வேற சொல்லியிருக்காரு சார். அதாவது இன்னொருத்தர் ஆரம்பிச்ச கட்சியில இப்ப இருக்கீங்களே, நான் என்ன மாதிரி சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு உங்களால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பார்த்திபன் இருக்காருல்ல, அந்த மாவட்ட செயலாளர், அவர் பேசினார் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு 15 படத்துல தளபதி நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதனால இவர் வந்து மாவட்ட செயலாளரை வந்து ஓட்டு போட சொல்றாரு. இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவர் வந்து ஓட்டு போட சொல்றாரு. பார்த்தீங்களா பார்க்கலையா? இல்லை சார், அவர் ஓகே, அவர் கரெக்டு தானே. அவர் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த போலீஸெல்லாம் வருவார். ஆமாம், நடிச்சிருக்காரு. அதனால அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு? ஆமாம், என் ஊர் மக்கள் நீங்கள் ஒரு தளபதி நல்லவர், அதாவது சொல்கிறாரு. அதாவது வந்து 30 வருஷமாக வந்து மக்கள் சேவை பண்ணிட்டு இருந்தாரா, இப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாராம். என்ன மக்கள் சேவை பண்ணாரு? சரி 1-2 சொல்லுங்கள். பண்ணிட்டு 1-2 வேண்டாம், 1 சொல்லுங்க சார். கடந்த 2 வருஷமாக கல்வியில் முதன்மையாக மாணவர் சார், கல்வியில் முதன்மையாக வரக்கூடிய மாணவர்களுக்கு விஜய் ஏராளமான உதவிகள் செய்து வருகிறார். அது ஏதேனும் மாற்றம் உள்ளதா? அதை எப்படி நீங்க மறுப்பீங்க சார்? நான் சொல்றது இந்த கடந்த 2 வருஷங்கிறது எப்படின்னா, ஒரு திட்டமிட்ட ஒரு உதவியாக தான் நான் பார்க்குறேன். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, கடந்த 30 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க.
30 வருஷம் எடுத்துங்க சார், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 30 வருஷம். 92லேருந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 24 வரைக்கும் 30 வருஷம் எடுத்து பேசு.